மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, கன்சல்டன்ட் ஆப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இன்னைக்கு நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்? எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்படுறோம், அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் அது மாதிரி ஆச்சு. ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டான லெவலில், கரெக்டான டைமிங்கில் நம்ம பாடியில் செக்ரேட் பண்ணும் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால. அதில் கூடுதலோ இல்லை குறைச்சலோ வரும்போது அந்த கரெக்டான பேலன்ஸ், அந்த சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம், அது டிஸ்டர்ப்ட் ஆகிடும். இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இர்ரெகுலர் மென்சஸ் வரலாம், கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். தேர்ட் திங், கன்சீவ் ஆனால் நிறைய சான்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் வரலாம். ஸோ என்னென்னலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்? ரொம்ப காமன் ப்ராப்ளம் எதுனா இப்போ பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இதில் அந்த டோட்டல் டிரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இருக்கும். இதுக்கு உங்கள் டாக்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படின்றத பார்த்துட்டு உங்கள் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த காமன் காஸ் தைராய்டு டிஸார்டர்ஸ், எய்தர் ஹைப்பர் ஆர் ஹைப்போதைராய்டிசம். இதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம். தேர்ட் திங், முக்கியமான ஹார்மோன் ப்ரொலாக்டின். இந்த ப்ரொலாக்டின் இருக்கிறதுனால கூட, இப்போ ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா இருக்கிற போது கூட நிறைய கேர்ள்ஸ்க்கு இர்ரெகுலர் மென்சஸ் வரும். அதே மாதிரி தேர் இஸ் டிஃபிகல்ட்டி டு கன்சீவ் ஆல்சோ. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரோன்ற ஹார்மோன் கரெக்டாக செக்ரீட் ஆகாததுனால அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் காமன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபேஸ்ட் பை விமென். தேங்க்யூ.